கோவிந்தா பெருமானை ஆயர்பாடி அப்பா கோவிந்தா உங்களுடைய அனுகிரகத்தாலும் கோவிந்தா இங்கே எங்களோடு இருக்கும் கோவிந்தா எங்கள் குருநாதரின் ஆசீர்வாதத்தாலும் கோவிந்தா அடியார்களாகிய நாங்கள் கோவிந்தா எம்பெருமானே கோவிந்தா உங்கள் பாதங்களை தொழுது கோவிந்தா மண்டியிட்டு கோவிந்தா கையேந்தி கோவிந்தா எங்கள் மனதின் ஆழத்திலிருந்து கோவிந்தா கிருஷ்ணா இந்த கூட்டு பிரார்த்தனையை ஆரம்பிக்கின்றோம். கிருஷ்ணா கோவிந்தா பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவே கோவிந்தா நாங்கள் இன்று கோவிந்தா எங்கள் நாயர்பாடி கிராமத்தில் கூடியுள்ளோம். கிருஷ்ணா கோவிந்தா எங்கள் நாயர்பாடி அப்பா கோவிந்தா நாங்கள் அனைவரும் உங்களை இங்கு நாடி வந்து கோவிந்தா உங்கள் பாதங்களில் சரணடைந்தோம். இந்த அழகிய இயற்கை சூழலில் கோவிந்தா உங்களை அனுமதிக்க கோவிந்தா எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை கோவிந்தா நாங்கள் பிரசாதமாக நம்புகின்றோம். கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா இந்த ஸ்தாபனத்தை கோவிந்தா உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். கிருஷ்ணா கோவிந்தா எங்கள் அனைவரையும் கோவிந்தா இந்த கிருஷ்ண பக்தி உணர்வுக்கு அழைத்து வந்து கோவிந்தா எந்தவித தகுதியும் இல்லாத எங்களை போன்ற பாமரை மக்களை கோவிந்தா ஒரு நல்ல கிருஷ்ண அடியாராக மாற்றிய கோவிந்தா எங்கள் குருநாதரின் மடியில் அமரும் பாக்கியம் கோவிந்தா நீங்கள் இன்று அருளியதற்கு கோவிந்தா மிக்க நன்றி. கிருஷ்ணா கோவிந்தா இன்று நாங்கள் இங்கு ஒன்று கூடி அமர கோவிந்தா இந்த நந்தவண்ண கோவிலை கோவிந்தா எங்கள் குருநாதர் எங்களுக்கு அருளிய கொடை. கிருஷ்ணா கோவிந்தா அடியார்களுக்காகவே தன்னை தியாகம் செய்த ஒரு மகான் கோவிந்தா இங்கு எங்களோடு இருக்கின்றார். கிருஷ்ணா கோவிந்தா அவர் எப்பொழுதும் எங்களோடே இருந்து கொண்டு கோவிந்தா எங்கள் குறைகளை உங்களிடம் எடுத்து உரைக்கிறார். கிருஷ்ணா கோவிந்தா அவர் சரீரம் இல்லை என்ற குறை மட்டுமே தவிர கோவிந்தா எல்லா விதத்திலும் நீங்கள் கூடவே இருக்க கோவிந்தா நீங்கள் ஏற்படுத்திய இந்த சித்தியை கோவிந்தா நாங்கள் மனதார ஏற்கின்றோம். கிருஷ்ணா கோவிந்தா இந்த பாக்கியம் எங்களுக்கு நீங்கள் அருளியது கோவிந்தா எங்களுடைய மகா பிரசாதமாக நினைக்கின்றோம். கிருஷ்ணா கோவிந்தா பெருமானே கோவிந்தா நீங்கள் தான் எங்கள் வாழ்வின் ஆதாரம், கோவிந்தா எங்களை எப்பொழுதும் காக்கும் ரட்சகா. கோவிந்தா அளவு கடந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கோவிந்தா உங்கள் பாதங்களை பற்றி கோவிந்தா கிருஷ்ணா நீங்களே நேரடியாக இங்கு இறங்கி வந்து கோவிந்தா நாங்கள் இங்கே முன்வைக்கும் கோரிக்கைகளை ஏற்று கோவிந்தா எங்களுக்கு அருள் ரட்சையும் வெற்றியும் தர வேண்டும். கிருஷ்ணா கோவிந்தா பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவே கோவிந்தா இந்த ஆயர்பாடி ஆன்மீக கிராமத்திலே கோவிந்தா உங்கள் உத்தரவுப்படி கோவிந்தா நாங்கள் மனைகள் வாங்கியுள்ளோம். கிருஷ்ணா கோவிந்தா அந்த மனையின் ஏக முதலாளி நீங்கள் தான். கிருஷ்ணா கோவிந்தா எங்களை வெறும் காவலனாக கோவிந்தா வைத்து உள்ளீர்கள் என்று கோவிந்தா நாங்கள் நம்புகின்றோம். கிருஷ்ணா கோவிந்தா பெருமானே கோவிந்தா இங்கே எங்கள் மனைகள் கோவிந்தா வெகு சீக்கிரம் உங்களுக்கு பயன்படும் வகையில் கோவிந்தா நீங்கள் மாற்றித் தர வேண்டும். கிருஷ்ணா கோவிந்தா எங்கள் குருநாதர் ஆசைப்படி கோவிந்தா இங்கு அடியார்கள் கூட்டம் பெருக வேண்டும். கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா உங்கள் ஆணைப்படி கோவிந்தா இங்கே நித்தியமும் அன்னதானம் நடைபெற கோவிந்தா நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும். கிருஷ்ணா கோவிந்தா எங்கள் குருநாதர் அனுகிரகம் பெற கோவிந்தா அடியார்கள் இங்கே வரும் பொழுது கோவிந்தா அவர்களுக்கு எல்லா வசதிகளும் இங்கு இருக்க வேண்டும். கிருஷ்ணா கோவிந்தா பெருமானே கோவிந்தா இங்கு ஒரு நல்ல கோசாலை அமைய வேண்டும்.
கிருஷ்ணா. கோவிந்தா என்று பார்த்தாலும் பசு, ஆடு, கோழிகள் என்று கோவிந்தா உயிரோட்டம் பெருக வேண்டும் கிருஷ்ணா. கோவிந்தா இயற்கை விவசாயம் மற்றும் அனைத்து பயிரிடும் வேலைகளும் கோவிந்தா சீக்கிரமே தொடங்க வேண்டும் கிருஷ்ணா. கோவிந்தா கிருஷ்ணா, நாங்கள் இங்கே இந்த ஆயர்பாடி கிராமத்திற்கு கோவிந்தா எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் கிருஷ்ணா. கோவிந்தா ஆயர்பாடி அப்பா, கோவிந்தா நீங்கள் இங்கே உங்கள் சித்தம்படி கோவிந்தா நீங்களே பிரதிஷ்டையாகி உள்ளீர்கள். கோவிந்தா அடியார்களாகிய நாங்கள் கோவிந்தா இந்த ஸ்தாபனத்தை கோவிந்தா முழுமையாக உங்களுக்கு சமர்ப்பித்து கோவிந்தா இங்கே கோவிந்தா நீங்கள் முழுமையாக உங்களை ஸ்தாபித்துக் கொண்டு கோவிந்தா எங்களுக்கு எல்லா வகையிலும் கோவிந்தா அருள் ரட்சையும் ஆசீர்வாதம் தர வேண்டும் கிருஷ்ணா. கோவிந்தா எங்கள் அடியார்கள் கோவிந்தா மாதம் மாதம் தடையின்றி வந்து செல்ல கோவிந்தா கிருஷ்ணா, கோவிந்தா நீங்கள்தான் அதற்கு தேவையான பணம் மற்றும் இதர வசதிகளை எங்களுக்கு செய்து தர வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, கோவிந்தா எங்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் கோவிந்தா நீங்களே மருந்தாக அமைந்து கோவிந்தா கிருஷ்ணா, கோவிந்தா நீங்களே அந்த தன்வந்திரி சக்தியாக மாறி கோவிந்தா எங்களை ரட்சிக்க வேண்டும் கிருஷ்ணா. கோவிந்தா பெருமானே, கோவிந்தா உங்களையே நம்பி வந்து கோவிந்தா உங்கள் நாமத்தை மட்டுமே கதி என்று வாழும் கோவிந்தா உங்கள் அடியார்களுக்கு கோவிந்தா கிருஷ்ணா, நீயே சர்வ ரட்சகனாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. கோவிந்தா பெருமானே, கோவிந்தா உங்களுக்கு புரியும் இந்த பக்தி தொண்டும் கைங்கரியமும் தான் கோவிந்தா எங்கள் வாழ்வில் உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. கோவிந்தா பெருமானே, கோவிந்தா இந்த கைங்கரிய பாக்கியம் தடைபெறாமல் நடக்க கோவிந்தா நீங்களும் கோவிந்தா எங்கள் குருநாதரும் கோவிந்தா எங்களை கண்டிப்பாக அனுகிரகிக்க வேண்டும் கிருஷ்ணா. கோவிந்தா ஆகவே கிருஷ்ணா, கோவிந்தா நாங்கள் கூறிய இந்த கூட்டு பிரார்த்தனை கோரிக்கைகள் நீங்கள் ஏற்று கோவிந்தா எங்கள் மனதில் ஆழத்தில் இருக்கும் கோரிக்கைகளை ஏற்று கோவிந்தா எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் அனுகிரகமும் தந்து கோவிந்தா கண்டிப்பாக கோவிந்தா நீங்களே எங்களுக்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அளிக்க வேண்டும் என்பெருமானே. கோவிந்தா 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 கோவிந்தா. கிருஷ்ணார்ப்பணம். அடியார்களே, இங்கே இந்த ஆயர்பாடி கிராமத்தில் நாம் வைக்கும் கோரிக்கைகள், ஒரு ஸ்தாபனம் வளர்ந்து கொண்டு இருக்கும் போது நாம் நம்மை முழுமையாக இந்த ஸ்தாபனத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற மன லட்சியம் நம்மோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் என்னென்ன சோதனைகள் என்னென்ன காரியங்கள் கடந்து வந்தாலும் நாம் ஒரு நல்ல கிருஷ்ண அடியாராக இருக்க வேண்டும் என்பதற்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் இன்று இத்தனை அடியார்களும் சிரமம் பார்க்காமல் 150 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து இந்த ஆயர்பாடி அப்பனை பார்த்து நமக்கு பிடித்த நம்மோடு இருந்து வாழ்ந்த ஒரு மகான் நம் குருநாதரோடு இங்கே ஐக்கியமாகி ஒவ்வொரு முறையும் எல்லா அடியார்களும் அப்பா 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 என்று அழைத்துக் கொண்டு இருந்த ஒருவர் இன்று சரீரமாக மட்டும்தான் அவர் இல்லை. அடியார்களே, ஒரு குரு எந்த வகையிலெல்லாம் ஆசீர்வாதம் செய்து தன் அடியார்களை பார்த்துக் கொள்வார் என்பதற்கு இந்த அடியாரனை தேர்ந்தெடுத்ததே சாட்சி. கண்ணை மூடி கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் அறிந்து கொண்டிருந்த நேரத்தில் கவலை வேண்டாம், நான் இருப்பேன் உன்னோடு, என்னுடைய அடியார்களை உன் மூலமாக நான் பார்த்துக் கொண்டே இருப்பேன், உனக்கு தேவையான எல்லா வேலைகளும் நான் சுத்தமாகவே ஆக்கிக் கொண்டிருப்பேன் என்ற கொடுத்த வாக்குறுதி அவர் ஆசைப்பட்டு அந்த குருவோட சமாதி அமைந்தது எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுமா? அதிசயம். நாம் நம் பிரார்த்தனையை சொல்கின்றோம், கிருஷ்ண பரமாத்மாவை அதிசயங்களும் மருத்துவங்களை செய்து காட்டுகிறார் என்பது போல் அமைந்த ஒரு ஸ்தாபனம் குருவின் ஆதிஸ்தான். அடியார்களே, அதை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த வகையிலும் வழி இல்லாமல் நாங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது, பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் போது, தனியாக நின்று கொண்டு தளிக்கும் பொழுது தானாக ஒரு மந்திர வித்தை போல் நடந்து கொண்டிருந்தது. இன்று நாம் அனைவரும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு இணையறியாத ஒரு மன அமைதி இங்கே இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவு பிரச்சனைகள் நீங்கள் வந்தாலும் குருநாதர் கூட உட்கார்ந்து பேசும்போது பிரச்சனை அன்னைக்கு தீர்ந்ததோ இல்லையோ, பெரிய மன தைரியத்தோட பெருசா பயங்கர உண்மதியோட வீட்டுக்கு போயிடும். அது இங்கே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த ஸ்தாபனத்தை இதே போல் நடத்தி கொண்டு வருவதற்கு இங்கே பல அடியார்கள் அவர்களை குடும்பமாக தியாகம் செய்து கொண்டு, குருவின் அந்த வாக்கு, அந்த குரு பக்தி இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சொத்து நாம் சேர்த்தோமோ இல்லையோ அந்த சொத்து இருக்கு பாருங்க. குருவோடு இருக்கும் அந்த நடிப்பு வேண்டாம். தயவு செய்து நடிக்காது. குரு கையில மட்டும் உண்மையாக இருந்திருக்க. இது முடியும், இது முடியாது, முகத்தை பார்த்து சொல்லிவிடுங்க. அதற்கு உண்டானது அடுத்த ஏற்பாடு நாம் செய்து கொண்டே செல்லலாம். அப்படி போன்ற ஒரு ஸ்தாபனம் இங்கே ஆகுவது என்றால் அந்த மகாசக்தியான கிருஷ்ண பரமாத்மா இங்கே தன்னை முழுமையாக ஸ்தாபித்துக் கொண்டார் என்பதற்கு உண்டான ஒரு சாட்சி. அது போன்ற ஒரு இடத்தில் நாம் அடியாரையுடன் கூடி நாம் பிரார்த்தனையை செய்து கொண்டு நம் குருநாதர் உபதேசித்த எம்பெருமான சக்தி வாய்ந்த கோவிந்தா என்கின்ற மந்திரத்தை நாம் அனைவரும் அடியார்களே இந்த முறை 54 முறை ஜபிக்க வேண்டும். 33 என்பது அல்ல, 54 முறை நாம் ஜபிக்க வேண்டும். யார் யார் என்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை இங்கு எம்பெருமான் முன் வைத்துக் கொண்டு நம் குருநாதர் கேட்பார் என்ற உறுதியோடு அடியார்கள் நாம் அனைவரும் கூடி 54 முறை கோவிந்த நாமத்தை ஜபிப்போமாக. பிரார்த்தனை வைப்போம். ஹரே கிருஷ்ணா. எம்பெருமானே கிருஷ்ண உங்களை நாடி இங்கு வந்துள்ள அடியார்கள் நாங்கள் அனைவரும் கிருஷ்ணா, இந்த ஆயர்பாடி கிராமத்திலே எங்களுக்கு என்ன நீங்கள் வைத்துள்ளீர்களோ, என்ன அனுகிரகம் ஆசீர்வாதங்கள் தர வேண்டுமோ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணித்து நீங்கள் எங்கள் மீது இறக்கும் அந்த சக்தியை ஆட்கொள்ளும் தன்மையோடும் வல்லமையோடும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று எல்லா காலமும் உங்களுக்கு அடிபணிந்து அடியவருக்கு அடியராக நாம் இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு இந்த கிருஷ்ண பக்தியோடு, கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்திலும் எம்பெருமான கைங்கரிய சேவையிலும் எங்களை எப்பொழுதும் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்ற லட்சியத்தோடு இந்த நந்தவனத்திலே ராதா கிருஷ்ணா இருவரும் தங்களை இன்பமாக ஆடிக்கொண்டு இருப்பது போல் எங்களை நாங்கள் முழுமையாக சந்தோஷத்தில் எங்களை இயக்கிக் கொண்டு எங்களை அர்ப்பணித்து இந்த ஒரு சிறிது நேரம், இந்த சிறிது காலகட்டம் எல்லா பிரச்சனையும் சந்தோஷமாக இருப்பதற்கும், இனி எங்கள் எல்லா பிரச்சனையும் சந்தோஷமாகவே நாங்கள் இருந்து கொண்டு எல்லாம் தவிடுபொடி ஆக வேண்டும் என்ற லட்சியத்தோடு கிருஷ்ணா நாங்கள் அனைவரும் கூடி 54 முறை நாம் ஜபிக்கின்றோம். எம்பெருமானே நீங்கள் ஏற்க வேண்டும் என்று அடியார்கள் சார்பாக அனைவரும் கூறி மனமாற பிரார்த்தித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணார்ப்பணம். ஓம் ஹரிஸ்ரீ கணபதியே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கோவிந்தா 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 கோவிந்தா